சில கட்சி இடதுசாரி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் திராவிட கட்சிகளை சார்ந்த படம் எடுத்தால் ஏதாவது பிரச்சனை இருந்தா சுட்டிக்காட்ட முடியுது. மற்ற தமிழ் தேசிய கொள்கைகளை பேசக்கூடிய படங்களை ஏதாவது தவறா எடுத்தாங்கன்னா நம்மளால சுட்டிக்காட்ட முடியுது. ஆனா இடதுசாரி கட்சிகள் இடதுசாரி சார்ந்து எடுக்கக்கூடிய படத்துல எங்களுடைய கருத்துக்களை சும்மா ஏத்துக்க மாட்டாங்க. இடதுசாரி கட்சிகளை சேர்ந்தவர்கள் இந்த படம் இந்த மாதிரியான சில புரிதல் பிழைகளுக்கு தவறு சொல்லி கண்டிப்பாக வைக்கிறாங்க. அதை நீங்க பாருங்க. இல்ல அதுல முதல்ல இது எல்ரைட்டு குமார் அவர்கள் தயாரித்து என்னுடைய தம்பி வெற்றிமாறன் எடுத்த விடுதலையினுடைய 2ஆம் பதிப்பு இது. முதல் இதில் பார்த்தோம், அதை எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்போட அதை முடிச்சிருந்தாரு. இப்போ 2ஆம் பாகம் வந்து வெளியாகி ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்றதை விட அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற நம் இன மக்கள்னு இல்லை, உலகம் பூரா இருக்கிற எல்லா மானுட சமூகத்திற்குமே விழிப்புணர்வு பெற்று எழுச்சி பெற்று ஒன்றிணைந்து போராடினால்தான் உரிமையை கொஞ்சமேனும் மீட்க முடியும், காக்க முடியுங்கிறதுக்கான ஒரு குறியீடு தான். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள்னு சொன்னது ஒரு குறிப்பிட்ட சமூக இன மக்களுக்கானது இல்லை, உலகம் பூரா இருக்கிற மானுட சமூகத்துக்கானதுதான். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்றும் அவர் போதித்ததும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்கு இல்லை, மொத்த மானுட சமூகத்துக்கு தான். அப்படியான ஒரு படமா தான் இதை நீங்க ஒரு படம்ங்கிறத ஒரு பாடம், ஒரு படிப்பினை, ஒரு புரட்சிகர ஒரு போராட்ட வரலாற்றை கொண்ட ஒரு புதினம்னு சொல்லலாம். ஒரு நாவல், ஆங்கிலத்துல நாவல், ஒரு புதினம் அப்படிதான் சொல்லலாம். அதில் இருக்கிற உரையாடல்கள்லாம் ஒவ்வொன்றும் விலை மதிப்பிட முடியாத வைர கற்களாக தான் நான் பார்க்கிறேன். வெறும் வார்த்தைகள், சோடனை மிகுந்த சொற்களாக நான் பார்க்கல. அது நீண்ட காலமாக அழுத்தப்பட்ட, எப்படி வைரம் அது நிலக்கரியா மாறுதோ, மரம் செடி கொடிகள் தான் மக்கி வெப்பத்தாலும் அழுத்தத்தாலும் கரியா மாறுது. அது மாதிரி நீண்ட காலமாக வலி, காயம், துயரம், துன்பம் இதை தூக்கி சுமந்து வந்த மக்களினுடைய அந்த வலியின் மொழிதான் இந்த படத்தில் இருக்கிற உரையாடலா நான் பார்க்கிறேன். அது ஒவ்வொன்றுமே ஒரு தத்துவமா விழுந்திருக்கு. அது வருங்கால பிள்ளைகளுக்கு எல்லாமே ஒரு கோட்பாடு. ஆகச்சிறந்த தத்துவத்தை இன்னொரு தலைமுறைக்கு ஒடுக்கப்பட்டு ஆழ்தளத்தில் அழித்து வைக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட ஒவ்வொரு இன மக்களுக்குமான ஒரு படிப்பினையாக தான், ஒரு பாடமாக தான் இதை பார்க்கிறேன். குறிப்பாக இந்த தலைமுறையில் தமிழ் தேசிய இன பிள்ளைகள் நாங்கள் அனுபவிக்கிற துயர துன்பங்களை, கொடுமைகளை வெளிப்படையாகவும் நேரடியாகவும் மறைமுகமாக எப்படி பார்த்தாலும் எங்க தாத்தா கலிய பெருமாள் அவர்களுடைய போராட்ட வரலாறு தான் இருக்கு. வாத்தியார் கலிய பெருமாள் வாத்தியாரா வர்றாரு. அவருடைய முடிவு இது இல்லை, அது தம்பி அவர் திரைக்கதைக்காக, திரைப்படத்திற்காக, அது ஒரு படைப்புக்காக அதை முற்று வச்சிருக்கிறார். இதுல எவ்வளவோ காட்சிகள் நெகிழ்ந்து உருகி போற மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றும் அது கடைசி நொடிகள் ஒவ்வொன்றுமே ரொம்ப அருமையா பண்ணிட்டாரு. அவர் சொல்ற விளக்கம், நீங்க ஒரு வண்டியை ஓட்டிட்டு போறீங்க, 5 பேர் ஒரு தெருவில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க மேல வண்டி ஏறிடக்கூடாதுன்னு திருப்புறீங்க, இந்த பக்கம் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இப்ப யாரு மேல ஏத்துவீங்கலாம் அந்த உதாரணம்லாம் நடைமுறையில் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலை, யதார்த்தத்தை இதை விட எடுத்து சொல்லிட முடியாது. மனசை விட்டு நீங்காத எத்தனையோ இடங்கள் இருக்குது. அதுல கடைசியா வாத்தியாரா அவர் தூக்கிட்டு வரும்போது தடுமாறி கீழே விட்டுறா. அப்ப என் தம்பி தமிழ் அவர் இது ஏன்னா பணத்தை கூட தூக்கிட்டு வர முடியாதா அப்படிங்கும்போது தம்பி சூரிய அப்படி நிமிந்து இப்படி பார்ப்பான் பாருங்களே, அது பொணமாடா அப்படின்னு அந்த உணர்வு, அந்த ஒரு காட்சியெல்லாம் அப்படி நெகிழ வச்சிருக்கு. இது இந்த தலைமுறைக்கு தேவை. எந்த ஒரு தத்துவம் தடுமாறி வீழுதோ அப்ப புதிய புதிய கோட்பாடுகள் பிறக்கும். இங்க இப்ப இந்த மண்ணில் பறக்கிற புரட்சிகர அரசியல், நாங்க சொல்ற தேசியன உரிமை, அதுல வருதுல தேசியனங்களின் தன்னுரிமைங்கிறது,
நாங்க பேசுறதெல்லாம் தமிழ் இனத்துக்குன்னு நினைக்கிறாங்க. இல்ல, உலக பொதுமைக்கு எடுத்து வைக்கிறோம். ஒவ்வொரு தேசிய இனங்களின் உரிமை என்று நாங்க பேசுறது வந்து தெலுங்கர்களுக்கு, மலையாளிகளுக்கு, கன்னடர்களுக்கு, பீகாரிகளுக்கு, குஜராத்திக்கு, மராட்டியருக்கு, எல்லாருக்குமான, காஷ்மீரிக்கு, எல்லாருக்குமான தேசிய இனங்களின் உரிமையை தான் நாங்க கேட்கிறோம். அப்படித்தான் பார்க்கணுமே ஒழிய இதை போய் இது பாசிசம், இது செப்பரேட்டிசம், இது சாவனிசம் எல்லாம் பார்க்கறது அது சரி கிடையாது. அந்த இதுல என்னோட உணர்வோட 100 விழுக்காடு பொருந்தி போகிற படம்ங்கிறதுனால எனக்கு ஒரு அளப்பெரிய என்ன சொல்றது மகிழ்ச்சி, பெருமை. அப்படி ஒரு படைப்பை என்னுடைய அன்பு தம்பி வெற்றிமாறன் எடுத்திருக்கிறாங்கிறத எதை சொல்லி புகழ்றதுங்கிறது. வேல்ராஜெல்லாம் நான்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும்போது நம்ம வேல்ராஜான்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. ஆங்கில படங்களை போல அந்த நகர்வும் அந்த பனிக்காடுகளுக்குள்ள அவர் பயணிச்ச விதம், குறிப்பா எங்க அப்பா இளையராஜா, அவரு எல்லாரும் சொல்றாங்க இந்த வயசுலங்கிறாரு, எந்த வயசுலயும் சிறப்பா செய்வாரு. அவ்வளவு அசாத்தியமான இசையில அந்த காடுகளுக்குள்ள கூட்டிட்டு போகும்போது அந்த அதிர்வை அவர் இசையில அவர் கொடுத்திருக்கிறது அசாத்தியம். ஒவ்வொரு கலைஞர்களும் அதில் அவ்வளவு சிறப்பான வச்சுக்கோங்க. குறிப்பா சேத்தன் ஐயா, ராஜீவ் மேனன், கௌதம் மேனன், என்னுடைய தம்பி சூரி, சேதுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. அவரு கூத்துப்பட்டையில படிச்சு அவர் இவ்வளவு காலம் இருந்து போராடி திரைப்படத்துல கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு மேல போயிட்டாரு அவரு. ஆனாலும் இது அவர் படத்துல, அவர் திரையுலக வாழ்க்கையில இது ஒரு பெரிய படைப்பு. அவரு சேதுக்கு வந்து இது ஒரு வரலாற்று கதாபாத்திரம். அதை எடுத்து அவ்வளவு நேர்த்தியா செஞ்சுட்டாரு, சாதாரணமா செஞ்சுட்டாரு. அவர் உடல் மொழியும் அந்த உரையாடல் உச்சரிப்பும் வந்து அவ்வளவு சிறப்பா வந்துருது. கடைசியா அவர் அமுதன் கதாபாத்திரத்தில் என் தம்பி நான் கூட என்னடா நம்ம ஐயாவை சுட்டுட்டேன் அப்படின்னு கேட்டேன். அவ்வளவு இது அதுல ஒரு ஆகச்சிறந்த படைப்பு தமிழ்ல. அது விடுதலை அப்படிங்கறது முதல் பதிப்போ 2வது பதிப்போ ரெண்டுமே சிறந்த படைப்பு. இப்படி ஒரு படத்தை அவன் என் தம்பி வெற்றிமாறனுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து எடுக்க வைத்த தயாரிப்பாளர் தம்பி மணிகண்டன், அவருடைய நிறுவனத்தினுடைய குமார், அவன் தம்பியோட ஒத்துழைச்ச ஒரு கலை இயக்குனர் உதவியாளர்கள், அந்த மலைகளில் சாப்பாடு உண்டி கொடுத்த தொழில்நுட்ப கலைஞர்கள், படத்தொகுப்பாளர், சண்டை காட்சி அமைத்த கலைஞர்கள் எல்லாருமே மிகுந்த பாராட்டுக்குரியவர்கள். ஒலிக்கலவை செய்த பொறியாளர் எல்லாருக்குமே என்னுடைய மனந்திறந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இது உலக தமிழ் மக்கள் போற்றி கொண்டாட வேண்டிய ஒரு அரிய படைப்பை என்னுடைய தம்பி கொடுத்திருக்கிறாருங்கிறதுல எனக்கு பெருமையும் மகிழ்ச்சி. படத்துல ஒரு வசனம் வந்து ரசிகர்களை உருவாக்க முடியும் வசனம் வந்து இப்போ அரசியல் பொருந்த மாதிரி. அது அந்த உரையாடல்ல இவ்வளவு உரையாடல் இருக்கு, அதை மட்டும் எல்லாரும் குறி வச்சு கேட்கிறீங்களே, இதை அர்த்தம். அது இந்த படத்துல வர்றதுன்னு இல்லை. அது நீங்க எதையோ ஒண்ணு எடுத்துக்கிட்டு பேசக்கூடாது. யதார்த்தமா நீங்க பாருங்க. தனி மனிதன் தலைமை இருக்கக்கூடாது. தனி மனிதனை அபிமானங்களை வைத்து தலைமை இருக்கக்கூடாது. எந்த ஒரு போராட்ட வரலாறும் எதுவுமே தத்துவத்தை தான் தலைமை இருக்கணும். இப்ப எங்க முன்னோர்களை எடுத்துக்கிறீங்க. எங்க முன்னோர்களை அரசியல் தலைமையில எடுத்துக்கிறீங்க. கியாபி விஸ்வநாதன், அண்ணல் தங்கோ, எங்க ஐயா, எங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர் தோற்றுனர் சீபா ஆதித்தனர், மாப்போ சிவஞானம் போன்ற எண்ணற்ற பெருமக்கள் வந்தாங்க. மறைமலை அடிகள், திருவிக்கா, இப்படி பல பேர் எங்க தத்துவத்தின் முன்னத்தியர்கள். அயோத்தியாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், சிங்காரவேலர், ஜீவானந்தம், உங்களுக்கு தெரியும், தெய்வ திருமணம், முத்துராமலிங்க தேவர், எங்க பாட்டனார் வஉசி, இப்படி எல்லோரும் முன்னோர்கள். ஆனா அவர்கள் எல்லாம் வந்து முன்வைத்த கோட்பாடுகள் தான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கே ஒழிய அதை தான் நீங்க பார்க்கணும். அதை தான் பார்க்கணும். இப்ப இதுல இருக்கிற நிறைய வார்த்தைகள் வந்து எங்க தலைவரே எங்களுக்கு கற்பிச்சதான். குறிப்பா நீங்க அங்க போய் நீங்க போங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிய வந்துருங்கிறது எனக்கு அவர் சொன்னதுதான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இப்ப தனி மனிதனை அபிமானத்துல தலைமை இருக்கிறதை விட்டுட்டு தத்துவத்தை தலைமை இருக்கிறது தான் உலகம் பூரா நிகழ்ந்திருக்கு. அந்த மாதிரி இப்போ இயக்கங்கள் தான் வென்று. அதை தான் அவர் சொல்றாரு. சரியான தத்துவ நிலைப்பாடு இல்லாம இருந்தா இப்ப நீங்க எல்லாருமே நீங்க எங்க கூட்டணி வைக்காம எப்படி வெல்ல முடியும்னு, இது எவ்வளவு பெரிய தடுமாற்றமான ஒரு கேள்வி. ஒரு கட்சியோட நான் கூட்டணி வைக்கணும்னா நான் ஏன் தனியா கட்சி வைக்கணும்? இதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? ஒரு கட்சி இருக்குது, அது ஒரு கோட்பாடை வச்சு போகுது.
நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன். நான் என்ன கோட்பாடை சொல்லி கட்சி ஆரம்பிச்சேன்? தமிழ்நாட்டோட ட்ரெண்டே வந்து அரசியல் வேற, நம்ம கட்சியோட கொள்கை வேறன்ற மாதிரி தான் எல்லா கட்சியுமே பேசுறாங்க. அதை விட ஆக சிறந்த ஏமாற்று ஒண்ணுமே கிடையாது. அது வேற, அது வேற. அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? அரசியல் வேறன்னா அரசியல் யாருக்காக செய்யறது? கொள்கை வேற, கூட்டணி வேற. இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் பேசாதீங்க. கொள்கையை அடமானம் வைக்கிறது மாதிரி ஒரு கொடுமைங்க இருக்கா? கொள்கையற்ற அரசியலும் ஒரு பாவம்ங்கிறாரு. 10 பாவம் சொல்றாரு காந்தி, அதுல ஒண்ணு கொள்கையற்ற அரசியல். கூட்டணி வைக்கிறதுனா எந்த இதுல போய் எந்த இதுல அதுல கூட்டணி வைக்கிறீங்க? அப்ப தனிய கொள்கை இருக்கு. அந்த கட்சியோட போய் சேர்ந்துட்டு போயிடலாமே. அந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறோமோ 10 கட்சிகள் சேர்ந்து ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும்போது தனித்தனியா கட்சி தேவை இல்லையே. அந்த வீட்டுலதான் உங்களுக்கு வீடு அதுக்கு, அந்த வீட்டுல குடியிருந்துட்டு போலாம்ல. கேட்டா கட்சியை காப்பாற்றணும் அப்படின்பீங்க. கட்சியை காப்பாத்துறது லட்சியமாகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பிச்சுங்கிற கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கா? நீங்க வரலாற்று சாதனைகள்ல கெஜ்ரிவால் கூட்டணி இல்லாம எப்படி வெல்ல முடிஞ்சது? சட்டசபை தேர்தல்ல சொல்லுங்க, எப்படி வெல்ல முடிஞ்சது? 14 தேர்தல்ல அம்மையார் ஜெயலலிதா தனியா நின்று 37 இடம் அப்படி வெல்ல முடிஞ்சது. அதெல்லாம் இங்க சிக்கல். அது இல்ல, தனியா நின்று வெல்ல முடியாதுங்கிறது சமரசம், ஒரு காம்ப்ரமைஸ். அதுக்கு கொஞ்சம் நீண்ட நாள் காலம் கொடுக்கணும், செலவு, அதுக்கான காலத்தை விலையா கொடுக்கணும், உழைப்பை கொடுக்கணும். அது தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கிறது. அதனால அது அந்த சமரசங்கள் வந்துருது. அதனால நீங்க எடுத்தோடனே என்னன்னா அந்த இப்படி சொல்றாரு தத்துவம் இல்லாத தலைமை அப்படின்னு. அது தத்துவம் இல்லாத தலைமைன்னு யாருக்கு இல்லை, எனக்கும் சேர்த்துத்தான், நாளைக்கு வந்தாலும் உங்களுக்கும் சேர்த்துத்தான். ஒரு என்ன கோட்பாட்டை முன்வைக்கிறீங்களோ அதுல சமரசம் இல்லாத இறுதி வரை உறுதியாக நின்று போராடுகிறீங்களா, தோல்வியோ வெற்றியோ அதுல நிக்கிறீங்களா, அதை வச்சுதான் உங்களுக்கு